வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் கேட்டகரி சொஜ்ஜி. சொஜ்ஜி அப்படிங்கிறது வந்து நான் எப்படி ரிலேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கும் உப்மாவுக்கும் ஃபியூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பொங்கலுடைய ஓன் பிரதர், உப்மாவுடைய ஓன் சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். பொங்கல் வந்து கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், சொஜ்ஜி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதே சமயம் உப்மா வந்து ரவையில் செய்கிறது, சொஜ்ஜி வந்து ரைஸில் செய்கிறது, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். அப்படி தான் நான் வந்து ரிலேட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். வீட்டில் ஏதாவது பூஜை இருந்தாலோ இல்லை வெங்காயம் பூண்டு சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கை கொடுக்குற ஒரு டிஃபன் தான் இந்த சொஜ்ஜி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும், டின்னருக்கும் பொருத்தமாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு தக்காளி தொக்கோ இல்லை ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கிற தொக்கோ இல்லை மாங்காய் தொக்கோ இந்த மாதிரி ஏதாவது பிக்கிள் வெரைட்டிஸ் கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சொஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சொஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு பச்சரிசிக்கு வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த மெஷர் ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பாதி அளவு பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் துருவின தேங்காய், அதுக்கப்புறமா தாளிக்க வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. சொஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து டைரெக்டாக ப்ரெஷர் பேனில் பண்ணிடலாம். பேன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சொஜ்ஜி அப்படிங்கிறது வந்து 2 மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை போட்டு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். நான் தாளிப்புலேயே டைரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிச்சாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து இந்த பச்சரிசி கூடவே பாசிப்பருப்பு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்ல ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் இது. இதில் ஒன்றே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அரிசி சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக சாதம் வடிக்கும் போது வந்து அரிசியை வந்து கழுவுவோம், 1க்கு 2-3 தடவை கழுவுவோம். இதில் வந்து நம்ம கழுவாமல் ஊற்றுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு துணியில் வந்து நல்ல ரைஸை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கிறது பெட்டர். இப்போ நம்ம அரிசி அண்ட் பருப்பு வந்து நல்ல ரோஸ்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டம்ளரால் தான் நான் அரிசி அண்ட் பருப்பு அளந்தேன். ஸோ இதே டம்ளரால் 1:2, 2லேருந்து 2.5 வரைக்கும் நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஸ் ஆப்ஷனல், ஆனால் நான் கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொதி வரட்டும், உப்பும் கரையட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ தண்ணி அளவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிட்டோம்னா தண்ணி வந்து வெளியில் பொங்கி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இது ஹாஃப் குக் ஆகட்டும், தண்ணியும் கொஞ்சம் இருகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம சொஜ்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. தண்ணியும் வந்து நல்லா இறுகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுனால நல்ல மைல்டான ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் மாட்ரேட்டில் வச்சிடலாம். நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சு. நல்லா குக்காக இருக்குது பாருங்கள்.
பொங்கலுக்கும் உப்மாவுக்கும் இடையில கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் இந்த சொஜ்ஜியோடைய கன்சிஸ்டன்சி. இன்ஃபேக்ட் பொங்கலுடைய ஓன் பிரதர் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க பெரும்பாலும் வந்து மைல்டான தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு, வீட்டில் என்ன பிக்கிள் இருக்கோ அதுலேயும் தொட்டு சாப்பிட்லாம். So our simple and easy Sojji is ready. இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி டிஃபன் சொஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.